Okay, very good morning. Today we're going to start up with, we'll continue the discussion on Ethernet. So in the previous session we actually saw about what is Ethernet communication, what are the different aspects of Ethernet communication in basic. Okay, we are going to now touch upon how this Ethernet can be employed for industrial purpose. Okay, that's the target for today. So the protocol that is used for the Ethernet protocol that is used for particularly for industrial purposes is called as Ethernet IP. Okay, normally in the previous session also we have talked about TCP bar IP protocol, where TCP refers to transmission control protocol and internet protocol, whereas here when you say Ethernet IP, in short it will be like EIP. In short it is EIP. When you put Ethernet IP, here the IP refers to industrial protocol. The IP refers to industrial protocol. Okay, so it is almost similar to your TCP IP, but it have some modifications. Fine. Okay, and actually this is made by the company ODVA. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து இந்த ஈத்தர்நெட் ஐபியோடைய ப்ரொப்ரைட்டரி ஓனர், ஓப்பன் டிவைஸ் நெட் வெண்டர்ஸ் அசோசியேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் மாதிரி இப்போ இருக்குது இண்டஸ்ட்ரீஸில். எப்படி இன்னொரு ஒரு மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து மாட்பஸ் தான். நம்ம அதான் அடுத்தது பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். இன்னொரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஈத்தர்நெட் ஐபி தான் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ இந்த ஈத்தர்நெட் ஐபினா என்ன, இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டோபாலஜிஸ் இதில் இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம நேற்று போன லாஸ்ட் செஷன் பார்த்த விஷயம் இதுதான். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிசிபி பார் ஐபி மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ உங்களுக்கு டிசிபி பார் ஐபி மாடலில் உங்களுக்கு 4 லேயர் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது இது பேர் டிசிபி. அதில் வந்து லோயஸ்ட் மோர் வந்து நெட்வொர்க்கு, அடுத்தது வந்து ஐபி லேயர், அடுத்தது வந்து டிசிபி லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகே, இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் நம்மளுடைய எல்லா வெளியில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கூடயும் காண்டாக்ட் பண்ணுறது அவர் தான். இட் வில் காண்டாக்ட் வித் த அப்ளிகேஷன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஸ்புக் ஆகட்டும், ஏதாவது ஒன்று ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் அதான். ஓகே, ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரோட்டோக்காலும் வரும். நம்ம ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் ஆகட்டும், இல்லை ஒரு எஃப்டிபி ஆகட்டும். ஸோ எஃப்டிபிலாம் நிறைய டேட்டா டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால், எஃப்டிபி ப்ரோட்டோக்கால், இல்லை ஐமேப்பு, பாப்பு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் லேயரில் உங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் காண்டாக்ட், ஒரு டேட்டாவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணுன்னு வெப்சைட் அடித்தோன்னே அங்கேருந்து வர டேட்டாவுக்கான பாத்து தான் உங்கள் பிசிக்கு வரதுக்கான பாத். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் கால் பண்ணுற அப்ளிகேஷன் மூலமாக எந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக டேட்டா முதல்ல உள்ளே வரும், அந்த வர டேட்டா டிசிபி லேயருக்கு போகும். ஸோ டிசிபி லேயரில் ஒரு டிசிபி ஹெடர் ஆட் பண்ணப்படும். டிசிபியோட ஃபங்க்ஷன் தான் முன்னாடி சொன்னேன். இது வந்து மெயினாக பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் டேட்டா. டேட்டாவை பேக் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறது, அது கூட வந்து எரர் செக்கிங்கும் பண்ணும். இட் வில் டூ த எரர் செக்கிங் ஆல்சோ. இது ரெண்டையும் பண்ணி அது கூட ஒரு டிசிபி ஹெடர் அப்படின்றத ஆட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பும். அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளோட ஐபி இருக்கார். ஐபி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐபி வந்து ஆக்சுவலாக 2 ஒர்க்கு ஐபிக்கு. ஒன்று வந்து ரூட்டிங், இன்னொன்று வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஐபிக்கு 2 ஒர்க்கு, ஒன்று வந்து ரூட்டிங், ஒன்று வந்து ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, ரூட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ டேட்டா வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் சிக்கு போகணுன்னு வச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த வழியாக போகுது டேட்டா, சரி ஏலேருந்து பிக்கு போகணும், பிலேருந்து சிக்கு போகணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை எது கொடுக்கும் அப்படின்னா இந்த ஐபி தான் கொடுக்கும். ஸோ இந்த ரூட்டிங்ன்ற இன்ஃபர்மேஷனும் அதுக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது ஃப்ராக்மெண்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் ரொம்ப பெரிய பிட்டாக இருக்குன்னா அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணி சின்ன சின்னதாக ஆக்கி அதையும் கொடுக்கும். ஸோ ஐபிக்கு 2 வேலை, ஒன்று வந்து ரூட்டிங் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். அவர் பண்ணிட்டாருன்றதுக்கு அடையாளம் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஐபி ஹெடர் ஒன்று ஆட் ஆகும். ஸோ ஐபி ஹெடர் ஒன்று ஆட் ஆகி அடுத்த லேயருக்கு போகும். ஸோ இது வந்து உங்கள் நெட்வொர்க் வழியாக நெட்வொர்க் ஹெடரோட சேர்த்து இதான் வந்து ஈத்தர்நெட் பேக்கெட்டாக வெளில போகும். ஸோ இந்த ஈத்தர்நெட் பேக்கெட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48 பிட் மெசேஜ். அது ஆக்சுவலாக இட்ஸ் அ 48 பிட் மெசேஜ்.
இந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஒரு டைமும் நம்ம நெட்டை ஆக்சஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு வெப்பில் ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணும்போது, இது வந்து அந்த ஃபேஸ்புக்குக்கான சர்வர், இல்லை அந்த வாட்ஸ்அப்கான அந்த எந்த அப்ளிகேஷன் ரைட் பண்ணோ அதோட சர்வர். ஸோ அந்த சர்வர்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை இந்த வழியாக தான் நம்ம பிசிக்கு வருது, ஈத்தர்நெட் பேக்கேஜாக வருது. அந்த ஈத்தர்நெட் பேக்கேஜ்ன்றது ஒரு 48 பிட் மெசேஜ். ஓகே, இது மூலமாக தான் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, இதான் நம்மளோட TCP/IP மாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நாம் பார்க்க போகிற ஈத்தர்நெட் ஐபிக்கும் சரி, இல்லை மாட்பஸ்ஸுக்கும் சரி, இல்லை ப்ராஃபினெட்டாக இருந்தாலும் சரி, இதே மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இதில் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இருக்கும் அது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஓஎஸ்ஐ மாடல். ஓகே, இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஓஎஸ்ஐ மாடல். எந்த ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்தாலும் எதெல்லாம் ஓஎஸ்ஐ மாடலை ஃபாலோ பண்ணுதோ அதுக்கெலாம் இப்படி தான் இருக்கும். நான் இதை முன்னாடியே வந்து ஈத்தர்நெட் பார்க்கும்போது சொன்னேன், ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர்னு 2 விஷயம் சொன்னேன். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் தான் உங்களுக்கு வந்து கேபிள், டிவைசஸ் இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ டேட்டா லிங்க் லேயரில் வந்து உங்களுக்கு வந்து லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் சொன்னேன் நான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈத்தர்நெட் லெவலில் இருக்கிறது. ஈத்தர்நெட் லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 லேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. இதில் 3 முக்கியமான ப்ரோட்டோகால் இருக்குப்பா. ஒன்று பேர் டிசிபி, ஒன்று பேர் ஐபி, இன்னொன்று பேர் யூடிபி. ஓகே, ஸோ டிசிபி இது வந்து யூசர் டேட்டா ப்ரோட்டோகால்னு வரும், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகே, இது 3மே வரும். ஓகே, யூடிபின்றது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், இது வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்த லெவலில் யூஸ் பண்ணிச்சுன்னா அது டிசிபி ஐபி வருது. ஓகே, இண்டஸ்ட்ரின்னு யூஸ் பண்ணும்பொழுது, இண்டஸ்ட்ரின்னு வரும்போது இதுவும் எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே வருது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஐபி. இது வந்து கண்டினியூவஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால் ஆர் கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரியல் ப்ரோட்டோகால், ஓகே, சிஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படின்னா உங்களோட டிவைஸ் ப்ரொஃபைல் என்ன மாதிரியான மெசேஜ் அனுப்பப்படுது, கண்ட்ரோல் மெசேஜஸ் ஒரு மெயினாக ஒரு அப்ளிகேஷன் லேயர்லேருந்து பாருங்கள், மேலே அப்ளிகேஷன் லேயரில் இருக்குது. அப்ளிகேஷன் லேயர்லேருந்து என்ன மாதிரியான, இப்போ நீங்கள் வந்து ஸ்கேடா ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்கேடா ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் மெசேஜ், ஒரு ப்ராசஸ் பேராமீட்டர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஸ்பீடு அதிகம் பண்ணுங்கள், லெவலை ரேட்டை கம்மி பண்ணுங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மெசேஜிங், என்ன கைண்ட் ஆஃப் மெசேஜிங், எக்ஸ்பிளிசிட்டான மெசேஜிங்கா இல்லை இம்ப்ளிசிட்டிங்கான மெசேஜா, இது மூலமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே கீழே வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இந்த 3மே சேர்ந்தது தான் உங்களுடைய ஈத்தர்நெட் ஐபி. ஈத்தர்நெட் ஐபியில் இது 3மே வரும். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து நார்மலான டிசிபி ஐபி. ஆக்சுவலாக நம்மளோட ஈத்தர்நெட் ஐபி பார்த்தீங்கன்னா, நம்ம ஈத்தர்நெட் ஐபியில் ரொம்ப நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 ப்ரோட்டோக்காலுடைய காம்பினேஷன் இருக்குது. டிசிபி ப்ரோட்டோக்காலும் ரெண்டாவது யூடிபி ப்ரோட்டோக்காலும் சேர்ந்து வருது. என்ன இது டிசிபி, என்ன இது யூடிபி அப்படின்றத பார்ப்போம். டிசிபி ப்ரோட்டோக்கால்னால் இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுது. மாஸ்டர் ஸ்லேவ், அதாவது இப்போ இது வந்து எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஒரு பிரின்சிபால் இருக்கார், ஒரு சப்பார்டினேட் இருக்காங்க, இல்லை ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கார், கம்பெனியோட சப்பார்டினேட்ஸ் இருக்காங்க. கம்பெனியோட சப்பார்டினேட்ஸ் எப்போ கேட்குற மாதிரி, இப்போ சப்போஸ் சிஇஓ ஒரு பதில் சொல்கிறாருன்னு வச்சுங்க, சப்பார்டினேட் என்ன பண்ணணும், அதை கேட்டுட்டு ஓகே சொல்லணும். ஓகே, அவர் சொன்ன பிறகு தான் இவர் வந்து அடுத்த மெசேஜை சொல்லுவார். ஸோ இது வந்து கமாண்ட், எங்கெங்கெல்லாம் கமாண்டிங் இருக்கோ அந்த இடத்துல இந்த டிசிபி/ஐபி. டிசிபி/ஐபியில் எப்படின்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அக்னாலேஜ் ப்ரோட்டோகால். அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ லெட்டர் வந்துருச்சு, நீங்கள் இதில் கூட இந்த நமக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்குல்ல, ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், ஸ்பீட் போஸ்ட்டில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் வராது, போய் சேர்ந்துருச்சுன்னு இல்லையா? இப்போ ஸ்பீட் போஸ்ட்டில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இட் ஹஸ் பீன் டெலிவர்டு அப்படின்ற மெசேஜ் வருது. பட் ஃபண்டமெண்டலாக ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஃபில் பண்ணிவிடுவீங்க.
அவங்களுக்கு போய் அந்த போஸ்ட் சேர்ந்தோடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருதுல்ல, அந்த மாதிரி இருந்தால் அது பேர் TCP/IP. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிட்டுச்சுன்னா, அப்புறம் அடுத்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம். ஓகே, இது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிரைவ்ஸ். ஓகே, ஸோ ஸ்பீட் டிரைவ்ஸு, ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸு, ஓகே, அங்கெல்லாம் வந்து வில் பி யூஸிங் இந்த மாதிரி TCP பார் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்து உங்களோட ஆலன் பேட்லி PLC. ஸோ அதுலேருந்து உங்களுடைய கண்ட்ரோல் போகுது. இதான் நம்மளுடைய ஈத்தர்நெட் பேக்கேஜ். இந்த 100 போகுது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 48 பிட் மெசேஜ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து VFD மூலமாக இது ஒரு அப்ளிகேஷனுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்குது. ஃபைன், இது வந்து TCPயோட வேலை. TCPயோட முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு அக்னாலேஜ் ப்ரோட்டோகால். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த டேட்டாவை கொடுக்கும். ஓகே, தட் இஸ் த TCP/IP நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிகாஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது நான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தோடனே நீங்கள் எனக்கு அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு தான் அடுத்தது நான் சொல்லுவேன். அது பேர் யூனிகாஸ்ட். ஓகே, ஸோ TCP கம்ஸ் அண்டர் யூனிகாஸ்ட் ப்ரோட்டோகால். ஃபைன். அப்போ ரெண்டாவது விஷயம் யூடிபினா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் எப்படின்னா, உங்களுக்கு இட் இஸ் அன் அன்அக்னாலேஜ்ட். ஓகே, அக்னாலேஜ்மெண்ட்டே தேவையில்லை. சம்திங் லைக் உங்களோட போஸ்ட் கார்டு மாதிரி வச்சுங்களேன். நீங்கள் போஸ்ட் கார்டு போட்டால் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன்லாம் வராது. போஸ்ட் கார்டு லெட்டர் போடுறோம் இல்லையா, நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் அவங்க பார்த்தாங்க, அவங்களுக்கு திருப்பி பார்த்தாங்கன்னு நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. பட் போட்டோம், அவங்களா ஃபோன் பண்ணி சொன்னால் தான் உண்டு. ஸோ அது பேர் அன்அக்னாலேஜ். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் எப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு டிவைஸ் வந்து டேட்டாவை அமுச்சினே இருக்கும் வெளியே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டரு கண்டினியூஸாக ஃப்ளோ பேராமீட்டரை கண்டினியூஸாக PLCக்கு அமுச்சினே இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு டேட்டா வரலையா அப்படிலாம் செக் பண்ணிலாம் இருக்காது. ஒரு டேட்டா வரலையா அடுத்த டேட்டா வந்துனே இருக்கும் கண்டினியூஸாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் UDP. ஓகே, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? TCP ப்ரோட்டோகாலுக்கும் UDP ப்ரோட்டோகாலுக்கும் இப்போ தான் விஷயமே இருக்குது. நம்மளுடைய ஈத்தர்நெட் ஐபியில் ரெண்டு ப்ரோட்டோகாலுமே வரும், ரெண்டு ப்ரோட்டோகாலுமே சேர்ந்து வரும். அதான் ஈத்தர்நெட் ஐபியோட ஸ்பெஷாலிட்டி. TCP/IP எதுக்கு யூஸ் ஆகும்னா, கண்ட்ரோல் மெசேஜ்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு TCP/IP, இன்புட் அவுட்புட் மெசேஜ்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு UDP. இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் அது ஈத்தர்நெட் ஐபி. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது ரெண்டும் சேராமல் வருமா அப்படின்னு. வரும். நான் இன்னொரு ப்ரோட்டோக்கால் நாளைக்கு பார்க்க போகிறோம். அது பேர் மாட்பஸ் ப்ரோட்டோக்கால்னு ஒரு ப்ரோட்டோக்கால் பார்க்க போகிறோம். மாட்பஸ் ப்ரோட்டோக்கால் இதே ஈத்தர்நெட் தான், ஆனால் அது வெறும் TCP மட்டும் பயன்படுத்தும். இட் கிவ்ஸ் அலோஸ் ஒன்லி TCP மட்டும் பயன்படுத்தும். அப்படின்னா அது பேர் வந்து மாட்பஸ் ப்ரோட்டோக்கால். நமக்கு ஈத்தர்நெட் ஐபியில் TCPயும் வரும், UDPயும் வரும். TCP எதுக்கு? கண்ட்ரோல் அனுப்புறதுக்கு. UDP எதுக்கு? IO அனுப்புறதுக்கு. இதெல்லாம் இன்புட் அவுட்புட் தானே, நார்மலாக வரக்கூடிய டேட்டா வெளில போயினே கிடக்குது, கண்டினியூஸாக போயினே இருக்கும். அதான் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது பேர் ஈத்தர்நெட் ஐபி. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ப்ராட்காஸ்ட். அது பேர் யூனிகாஸ்ட். அனுப்புது, வெயிட் பண்ணுது, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுது, அப்புறம் தான் அடுத்த இன்ஃபர்மேஷன் அனுப்பும். இவர் என்னென்னா கண்டினியூஸாக போயினே கிடக்கும் ப்ராட்காஸ்ட். இப்போ டிவிலாம் வருது இல்லையா, நீங்கள் சேனல் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு கண்டினியூஸாக டேட்டா வந்துனே கிடக்கும். அது பேர் ப்ராட்காஸ்ட். அது பேர் தான் ப்ராட்காஸ்ட். ஓகே, ப்ராட்காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது மல்டிகாஸ்ட்னு சொல்லலாம். ப்ராட்காஸ்ட் ஆர் மல்டிகாஸ்ட். ஓகே, மூணாவது ப்ரோட்டோகால் நமக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா CIP. ஓகே, CIPன்ற ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் முக்கியமான அலர்ட் மெசேஜு, அவுட்புட் டேட்டா, இன்புட் டேட்டா, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைனு. இது மூலமாக ரியல் டைம் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட, ஆட்டோமேஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இது வழியாக போகும். ஓகே, நம்ம ஸ்கேடாலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற பேராமீட்டர்ஸு, முக்கியமான அலர்ட்ஸு, இன்புட்ஸு, வேரியேஷன், ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து போகும். ஸோ இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஈத்தர்நெட் ஐபி. என்னென்ன இருக்குன்னா, CIP இருக்குது, TCP இருக்குது, UDP இருக்குது. இப்போ மூணு பேரும் சேர்ந்தவங்க தான் நம்ம ஈத்தர்நெட் ஐபி. நம்ம ஈத்தர்நெட் ஐபின்னு சொல்லும்போது இவங்க மூணு பேரும் பிக்சரில் வராங்க. ஆல் தீஸ் த்ரீ, CIPயும் வருவார், TCPயும் வருவார், UDPயும் வருவார். அதுதான் இவரோட பியூட்டி. ஸோ ஈத்தர்நெட் ஐபின்னு பார்த்தீங்கன்னா
ஓகே. ஸோ இவரில் வந்து டிசிபி, அப்புறம் யூடிபி, அப்புறம் சிஐபி, இந்த 3 சேர்ந்து வர்றது. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் இன் கிளாஸ் ஈத்தர்நெட் நெட்வொர்க். அண்ட் இப்போ வந்து இது இட் இஸ் அன் ஓப்பன் ஐஇசி ஸ்டாண்டர்டும் கூட. ஓகே. மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் சென்சார்ஸு, கண்ட்ரோலர்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கிறதுக்கு இந்த ஈத்தர்நெட் ஐபின்றது பயன்படுத்தப்படுது. ஓகே. ஸோ ஈத்தர்நெட் ஐபியில் என்னென்ன டோபாலஜி இருக்குது, எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் டேட்டாவை அப்படின்னு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டார் டோபாலஜி, இதுக்கு பேர் பஸ் டோபாலஜி. ஸோ ஸ்பீடு வந்து 100 மெகாபைட்ஸ்லேருந்து 1 ஜிகாபைட்ஸ் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி ஆஃப் த கேபிள். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கேட்டகரி 6 அல்லது கேட்டகரி 7 கேபிள்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து 10 ஜிகாபைட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி 6 1 ஜிகாபைட்டு, கேட்டகரி 6ஏவும் கேட்டகரி 7ம் பார்த்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு 10 ஜிகாபைட் ஸ்பீடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100 மெகாபிட்ஸ்லேருந்து 1 ஜிபிபிஎஸ் வரைக்கும் இது ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஆஃப் டியூப்ளெக்ஸ் இருக்குது. பஸ்ஸு ட்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃப் டியூப்ளெக்ஸ். ஓகே. ஸோ ஃபுல் டியூப்ளெக்ஸ் இருக்குது. ஸ்டார் டோபாலஜியில் யூ கேன் கோ அப் டு ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகே. இன்னொரு டோபாலஜி இருக்குது, அதுக்கு பேர் ரிங் டோபாலஜி. ஓகே. இதுக்கு பேர் டிவைஸ் லெவல் ரிங் டோபாலஜி. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமமாக இருக்கும். டிவைஸ் லெவல் இது வந்து சிங்கிள் அண்ட் லீனியர் அண்ட் சிங்கிள் ஃபால்ட் டாலரண்ட் ரிங் டோபாலஜி. இது எட் அனதர் வே ஆஃப் கண்ட்ரோலிங். ஓகே. ஸோ இது வந்து இந்த கேபிளிங்லாம் ரொம்ப ஆப்டிமமாக இருக்கும் டிஎல்ஆரில் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஈத்தர்நெட் ஐபின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஈத்தர்நெட் ஐபியோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். 3 காம்போனன்ட் தேவைப்படுதுப்பா. ஒன்று வந்து ஸ்கேனர், அதாவது பிஎல்சி கண்ட்ரோலர், நத்திங் பட் த கண்ட்ரோலர். அவரை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்டேஷன் மேலே அப்ளிகேஷன் லேயரில் இருக்கிற ஒரு பேர் என்ன, ஹெச்எம்ஐ, அதாவது ஸ்கேடான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹெச்எம்ஐனா ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ ஹியூமனுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அந்த டேட்டாவை எங்கே இருக்குது, என்ன டேட்டா போகுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஹியூமன் மிஷின் இன்டர்ஃபேஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஓ அடாப்டர், இவர் தான் நம்மளோட சென்சார். ரியல் டைமில் ஒரு சென்சார் ஆகட்டும், ஒரு ஆக்சுவேட்டர் ஆகட்டும், ஃபீல்டு டிவைஸ். அவர் ஃபீல்ட்லேருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ண டேட்டாவை யார்கிட்ட கொடுப்பாரு, ரியல் டைமில் 2 பேருக்கும் கொடுப்பாரு. பட் ஆக்சுவலாக டேட்டாவை வந்து யார் வாங்குவாங்கன்னா ஸ்கேனர் தான் வாங்குவார். ஸ்கேனர் தான் ஆக்சுவலாக டேட்டா ரெக்வஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இந்த கமாண்ட் வந்து உங்களுடைய ஸ்கேடா மூலமாக உங்களுடைய கண்ட்ரோலருக்கு போகும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் வழியாக. ஸோ இங்கேருந்து இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஃபீல்ட் டிவைஸ் டேட்டாவை மெஷர் பண்ணுவார். அந்த ஃபீல்ட் டிவைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இந்த ஃபீல்ட் டிவைஸ் அந்த டேட்டாவை மெஷர் பண்ணும். மெஷர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்கேனர் கொடுக்கும். ஸ்கேனர் ப்ராசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் காட்டும். ஸ்க்ரீனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைமில் உங்களுக்கு வர இன்புட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணணும், வேரியேஷன் பண்ணணும், அது எல்லாமே பண்ண முடியும். ஓகே. ஸோ இதான் வந்து ஒரு அடிப்படை காம்போனன்ட்ஸ், ஈத்தர்நெட் ஐபியில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுற அந்த நெட்வொர்க் தான் ஈத்தர்நெட் ஐபி. The network which governs is the Ethernet IP. Okay. So scanner என்ன பண்ணுது, map the network input and output variables. So input output measure பண்ணுறது, PLC இதெல்லாம் ஸ்கேனர். மெசேஜிங் என்ன பண்ணுது, மெயினாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, முக்கியமான டயக்னாஸ்டிக் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ஸ்கேடா மூலமாக மெசேஜ் அந்த ரியல் டைம் வர டேட்டாவை பொறுத்து மெசேஜிங் கொடுக்குறது, ஸ்பீடு அதிகம் பண்ணுறோம் இல்லை இது பண்ணணும் அந்த மாதிரியான டேட்டா கொடுக்குறது. அடாப்டர் வந்து நம்மளோட ஆக்சுவல் ஃபீல்ட் டிவைஸ், அவர் சென்சார் ஆகட்டும், இல்லை வேல்வ் ஆகட்டும், கேட்வே ஆகட்டும், இதெல்லாம் பார்த்துக்கிற ஒரு பேர் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் திங். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் திங் அபவுட் ஈத்தர்நெட் ஐபி. இதான் வந்து ஈத்தர்நெட் ஐபியோட ஃபண்டமெண்டல் ரோல். ஓகே. ஸோ ஈத்தர்நெட் ஐபிக்கும் மாட் பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே வித்தியாசம்தான். மாட் பஸ் வெறும் டிசிபி மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஈத்தர்நெட் வந்து டிசிபியும் யூஸ் பண்ணோம், யூடிபியும் யூஸ் பண்ணோம். ரெண்டுமே மாட் பஸ்ன்றது அகெயின் வந்து இது வந்து ஒரு ஓப்பன் ப்ரோட்டோகால். மாட் பஸ் வந்து ஒரு ஓப்பன் ப்ரோட்டோகால். ஓகே. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மாட் பஸ் தான். ஸோ பேசிக்கலாக மாட் பஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆரம்பிப்போம் மாட் பஸ்ஸுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ப்ரோட்டோகால் மாட் பஸ்ஸு.
ஸோ ஈத்தர்நெட் ஐபி வந்து ஓடிவிஏ கம்பெனியோட ப்ரோட்டோகால். ஸோ திஸ் இஸ் ஹவ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்